ஔவையார தெரியும், கம்பர் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, ராமாயணத்தை எழுதினவர் தானே? அவரே தான். அவர் ராமாயணம் எழுதினால எல்லாரும் அவரை ரொம்ப பாராட்டினாங்களாம். ஓ, நம்ம 23ஆம் புலிகேசிய பாராட்டின மாதிரியா? இல்ல இல்ல, இது உண்மையான பாராட்டு தான். ஆனாலும் கொஞ்சம் ஓவரா தான் போச்சு. பார்த்தாங்க ஔவையார், நீங்க எல்லாரும் தூக்குனாங்குருவியோட கூட்டை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்தது சிலந்தி வலைய பார்த்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க போலயே. அதே தான். அது மட்டும் இல்ல, தேன் கூட்டை பார்த்துருக்கீங்களா, கரையான் பூட்டை பார்த்துருக்கீங்களா, அறுக்கு பூச்சி பார்த்துருக்கீங்களான்னு ஒன்னா கேட்டாங்க. என்ன இப்படிலாம் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு புரியாம எல்லாரும் பார்த்துருக்கோன்னு சொன்னாங்களா? மரத்துல தலைகீழா தொங்கியபடி கூடு கட்டுது தூக்குனாங்குருவி. சூப்பர் க்ளூ போன்ற கெட்டியான பசையை அறுக்கு பூச்சி என்ற சின்ன பூச்சி தயாரிக்கிறது. அதே மாதிரி தான் தேனியும் சிலந்தையும் கரையானும். இதெல்லாம் என்ன இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சுட்டா வந்தது? இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு திறமை இருக்குது. ஒருத்தனால செய்ய முடியாத இன்னொருத்தனால செய்ய முடியாதுன்றனால அவங்க முட்டாளுன்ற அர்த்தமே கிடையாது. இதை கேட்கும்போது காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்ன பாரதியார் தான் நினைவுக்கு வரார். வா வா, மேரியாட்டாவில் மகாகவி என்ற நாடகத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. 3 தமிழ் தோன்றி விளையாடியதும் இங்கே, 4 அடியும் 5 வகை காவியமும் இங்கே, 6 அறிவும் தெளிவு பெற தேடியதும் இங்கே, நான் பிறந்து பூங்கவிதை பாடியதும் இங்கே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே, நான் பாடிய பாட்டை மீண்டும் கேட்க வந்தேனே, உயிர் கொண்டு வந்தேனே, பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே. குழந்தைகளே, கையில் என்ன வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது தெரியாதா தாத்தா? இதுதான் செல்போன். செல்போனா? அப்படின்னா இதுல எல்லாமே பார்க்கலாம் தாத்தா. ஆமா, நீ யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் தான் பாரதியார். ஓ, எனக்கு தெரியுமே, நாங்க டிவில பார்த்திருக்கோம், எங்க தமிழ் புக்லயும் பார்த்திருக்கோம். ஓடி விளையாடு பாப்பா பாட்டு பாடின பாரதியார் நீங்களா? ஆமாம், நான் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாடினேன். நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அம்மா, நீங்கள் யார்? நான் மக்களை ஒரு இடத்திலிருந்து வேற இடத்துக்கு வேகமா பறந்து கொண்டு போற விமான சேவையில் விமான ஓட்டுநரா வேலை செய்கிறேன். நான் காவல்துறையில் சேவை செய்கிறேன். சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து மக்களை காக்கும் வேலை செய்கிறேன். மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது வேகமா போய் அவங்கள காப்பாத்துற தீ அணைப்பு வீராங்கனையா வேலை செய்கிறேன். நான் உயிர்களை காக்கும் உன்னத பணியான மருத்துவத்துறையில் இருக்கிறேன். நான் ஒரு பெண்கள் நல மருத்துவர். எட்டும் அறிவினில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற என் கனவு நிறைவேறி விட்டது.
உங்களிடம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி தாத்தா? இங்கும் சாதி பாகுபாடு இருக்கிறதா? சாதியா? அப்படின்னா என்ன? எங்களுக்கு தெரியாதே. இங்க யாரும் அது பத்தி பேசி நாங்க கேட்டதே இல்லையே. ஐயா, நாங்க எல்லாரும் இங்க எந்த பாகுபாடும் இல்லாம வாழுறோம். ஆமா ஐயா, எங்ககிட்ட எந்த சாதி மதம் கிடையாது. எங்க குழந்தைகளுக்கும் நாங்க அதுதான் சொல்லி கொடுக்கிறோம். நாங்க எல்லாருமே தமிழ் மொழியால ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஆஹா, கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று நான் கூறியது மெய்யாகிவிட்டது. உங்க எல்லோரையும் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க எம் மக்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த தனித்து மளந்திடும் மண்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த தனித்து மளந்திடும் மண்மொழி வாழியவே. கடல் வைப்பினும் தன்மடம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. கடல் வைப்பினும் தன்மடம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. மேரியாட்டாவில் மகாகவி நாடகத்தை வழங்கிய அரசி நாகராஜன் அவர்களுக்கு நன்றி.